யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. எஸ்எம்பியும் என்ஜிபியும் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு சுதேச உள்நாட்டு மிஷனரி இயக்கம். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசருடன் நோக்கி, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எஸ்எம்பியும் என்ஜிபியும் இந்தியாவின் 25 மாநிலத்தில் 240 மிஷனரிகள் 178 பணித்தளங்கள் அமைத்து 138 விதமான மக்கள் இனங்களுக்கும், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் நாடுகளில் 22 விதமான ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இயக்கம் ஆரம்பித்த கடந்த 6 ஆண்டுகளில் 8140 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்து 840 கிராமங்களிலே சபை உருவாக்கி 53 கிராமங்களிலே ஆலயம் கட்டி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வழிவகை செய்துள்ளோம். ஜெபம், தியாகம், எளிய வாழ்க்கை, பரிசுத்தம், வேதவசனத்திற்கு கீழ்ப்படிதல் என்ற கொள்கையுடன் ஜெபியுங்கள், புறப்பட்டு போங்கள் என்ற சவால்களை அனைத்து திருச்சபைகளுக்கும் சவாலாக கொடுக்கிறோம். பாரதம் என்றால் 148 கோடி மக்கள் கூட்டம் என்ற பொருள். 6154 ஜாதிகள், 1600 பாஷைகளை, பலவிதமான வழிபாடு கலாச்சாரம் கொண்ட அகன்ற நம் தாய்நாட்டில் 4 லட்சம் கிராமங்களிலே ஆலயம் இல்லை. இந்தியாவின் 28,000 பின்கோட்டில் 18,000 பின்கோட்டில் ஒரு ஆராதனை ஸ்தலம் கூட இல்லை. எப்படியாயிலும் சொர்க்க போக வேண்டும் என்ற பேராவலுடன் தான தர்மங்கள், விரதம், கால்நடையாக புண்ணியஸ்தலம் விமோசனம் தேடி சமாதானம் என்று அலைகிறவர்களுக்கு நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே உண்டு என நம் தாய்நாட்டு மக்களுக்கு அறிவித்து இயேசு கொடுக்கும் சுபிட்சமான வாழ்வு பெற உங்களை அழைக்கிறோம். முதியோர் கல்வி திட்டம், டெய்லரிங், கணனி பயிற்சி கொடுத்து சுய வருமானம் பெருக உதவுகிறோம். உள்ளூர் தலைமைத்துவம், சபைகளை நடத்த முறையான இறையியல் கல்வி கொடுக்கிறோம். 8 விடுதியில் 458 ஆதிவாசி விசுவாச குழந்தைகள், மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு காடுகளில் வாழும் விசுவாசிகளுடைய குழந்தைகள் 58 பேருக்கு உணவு, உறைவிடம், ஆங்கில கல்வி கொடுக்கிறோம். 2030க்குள் மிஷன் இந்தியா திட்டத்தின் மூலம் 100 பயிற்சி வளாகம், ஒரு பயிற்சி வளாகம் மூலம் 100 சுதேச மிஷனரிகள், ஒரு உள்ளூர் மிஷனரி, 10 சபைகளை எழுப்பி 5 கிராமத்திற்கு ஒரு சுதேச மிஷனரி நியமிக்க விசுவாசத்தோடு உழைக்கிறோம். மாதந்தோறும் ஆத்மா சவால் என்ற பத்திரிகை வெளியிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே சீக்கிரமாக வரப்போகிறார், அவரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு நாம் யாரும் செல்லக்கூடாது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச எல்கையிலே விந்திய சாத்போரா மலையிலே பாவ்ரா ஆதிவாசி மக்கள் நாங்கள்தான் கடவுளின் குழந்தைகள் என கூறும் இவர்கள், கடவுள் உலகத்தை அழிக்கும்போது எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார், அந்த போட் இந்த மலையில்தான் இறங்கிற்று என சொல்லும் இந்த மக்கள் விபச்சாரம், வேசித்தனம், பலதார திருமணம் அழிந்து காணப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கு 10 வயதில் திருமணம் செய்து காலில் விலங்கு மாட்டி திருமணமானவள் என அடையாளம் காட்டி இவளை விபச்சாரமாக்குகிறார்கள். இந்த ஆதிவாசி குழந்தைகள் வாழ்வில் மலர்ச்சி பெற பௌரா ஆதிவாசி குழந்தைகள் விடுதி மகாராஷ்டிரா நந்தூர்பார் என்ற இடத்தில் கட்ட 15க்கு 10 ஒரு ஹால், 1 லட்சம் ரூபாய் தேவை. ஸ்பான்சர்கள் குடும்ப பேர் அந்த ஹாலில் பதிக்கப்பட்டு தினம் ஜெபம் ஏறெடுக்கப்படும். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, பீகார், யூபி, உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களிலே ஆலய கட்டுமான வேலை நடந்து வருகிறது. ஆலயம் கட்ட 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், கச்சா ஆலயம் கட்ட 3 லட்சம், 2 லட்சம் தேவை. ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் செய்ய மாதம் 3000 ரூபாய். ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க மாதம் 600 ரூபாய். மிஷனரி குழந்தைகளை படிக்க வைக்க 1000 ரூபாய் தேவை. கிறிஸ்துமஸ் காலங்களிலே உள்ளூர் பூஜாரிகள், வார்டு உறுப்பினர்களை விருந்தினர்களாக அழைத்து கிறிஸ்துமஸ் விழா கிராமங்கள் தோறும் நடத்த மிஷனரிகளுக்கு புத்தாடை வாங்க 3000 ரூபாய் தேவை. ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு புத்தாடை வாங்க 600 ரூபாய் தேவை. உங்களுடைய சிறப்பு நன்கொடைக்கு ATG எக்ஸப்ஷன் உண்டு. இந்த மாபெரும் மிஷனரி தரிசன ஊழியத்தில் உங்கள் விசுவாச தீர்மானம் தான் என்ன? இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் STIN 00616767, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச்.
சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் 120034549490. IFSC கோட் CNRP 0005652. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, டிஃபரண்ட் ஏபிள் பீப்புள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலையும் நம்முடைய பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். சங்கீதம் 127 3-4 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே எழுதியிருக்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாகும். அது மாத்திரமல்ல, இது தேவனின் பரிசு, இது தேவனுடைய பரிசு என்றும் எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, வாலிபர்கள் பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வாலவீதின் குமாரர்கள் பலவான்களுடைய கைகளில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் என் அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் தேவன் தரக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் என்பது மாபெரும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய இந்த மாற்றுத்திறனோட குழந்தைகள் பிறக்கிறார்கள் சில இடங்களில். இப்படி மாற்றுத்திறனோட அந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு பல நேரங்களில் நாமே காரணமாகி விடுகிறோம். அதுதான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தேன். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது உலக பிரகாரமான இன்பம் என்று எண்ணி குழந்தை பேற்றை தள்ளிப்படுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, எந்த திருமணத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் உங்களுக்கு தரக்கூடிய முதல் புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட புத்திர பாக்கியம் நல்ல பலசாலியாக எதிர்ப்பு சக்தி நிறைந்த குழந்தையாக இருக்கும். மாறாக தள்ளி போட்டு பெற்றெடுக்கிற குழந்தைகள் நிறைய நேரங்களில் ஊனமாக, இன்னும் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிச்சு மருத்துவமனையில் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய நிலையில் இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, தேவன் பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு நம்மை ஈடாக பயன்படுத்தி வருகிறார். அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை பேரை தள்ளி போட்டு கொண்டே இருந்தார்கள். அதன் பின்பு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதற்கு பல லட்சங்களை அவங்க செலவு செய்து அதன் பின்பு பெற்றெடுத்த குழந்தை பார்த்திங்கன்னா நோஞ்சானோட பிறந்தது பார்த்துங்க. ஆகவே அருமையானவர்களே, தேவன் நமக்கு குழந்தை தரும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக தள்ளி போடுதல் என்பதற்காக சில மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு நம்ம தள்ளி போடும்போது நம்முடைய சரீரத்தில் அந்த குழந்தைகள் மிகவும் பலவீனமானவர்களாக உருவாக ஆரம்பித்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த அங்கவீனம் இல்லை என்றால் சரீரத்தில் ஏற்படுகிற அந்த முடக்கம் எதனால் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் சுற்றுப்புற சூழ்நிலைகள் இல்லை இயற்கை அப்படின்னு சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இப்போது நீங்கள் KGF பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நாட்களில் அங்கே நிறைய அந்த தங்கம் எடுப்பதற்காக நிறைய சயனைட் கலந்து அந்த பூமியில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இதன் விளைவு என்ன? அங்கிருந்து விஷ காய்ச்சல்கள், விஷங்கள் வரும்போது அது சரீரத்தில் சில பலவீனங்களை உண்டாகி விடுகிறது. இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா, மருத்துவர்களுடைய ஒரு இமைப்பொழுது மிஸ்டேக்னால, அருமையானவர்கள் நிறைய நேரங்களில் அந்த பர்த் டைமில் மருத்துவர்கள் சில இமைப்பொழுதில் செய்து விடுகிற அந்த தவறுகளினாலே குழந்தைகள் பலவீனமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நெருங்கிய உறவு திருமணம். இப்போது நீங்கள் பார்த்திங்கன்னா, அக்கா மகளை கல்யாணம் பண்ணுறது, தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா குடும்பங்களில் நடக்குது. ஆனால் நம்முடைய நியாய பிரமாணம் பார்த்திங்கன்னா, நெருங்கிய உறவு திருமணங்களை ஆகாது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நெருங்கிய உறவு திருமணங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் சரி உலக மக்களுக்கும் சரி ஆகாது. இந்த நெருங்கிய உறவு திருமணங்கள் பாரம்பரியத்தின் அடிப்படையில் நிறைய நோய்களை கொண்டு வரக்கூடியதாக மாறிவிடுகிறது. இன்னும் இந்த குழந்தைகள் பலவீனமாக இல்லை என்றால் அங்குவீனமாக பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தங்களுடைய சரீரங்களை இன்னொருவர்த்தோட ஒப்பு கொடுத்து விடுறது, கற்பை பலவீனப்படுத்துறது, காயப்படுத்துறது. என் அன்புக்குரியவர்களே, திருமணத்துக்கு முந்திய உறவுகள் என்பது கிறிஸ்தவத்திலையும் சரி, இதை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரி, திருமணத்துக்கு முந்தி உறவு என்பது தேவனாலே அருவருக்கிற ஒரு காரியம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர், ரொம்ப ரேராக தான் நம்ம வேலை செய்கிற இடங்களில் சில நேரங்கள் காயங்கள் ஏற்பட்டு நாம் இப்படி சரீர பலவீனத்தோடு மாறிவிடுகிறோம். மார்க் 3ஆவது அதிகாரம் முதல் 6 வசனங்களில் இயேசு கிறிஸ்து சூம்பிய கையுடைய
ஒருவனை குணமாக்கினார். வேதாகம பண்டிதர்கள் இதை குறித்து சொல்லும்போது, இந்த சூம்பின கையுடையவன் ஒரு தச்சன், கல் தச்சன் என்று சொல்கிறார்கள். ஏதோ விதத்தில் அவன் கல்வேலை செய்து கொண்டிருக்கும்போது அவனுடைய கைகள் அடிபட்டு, இதன் விளைவாக அவனுடைய கரங்கள் எல்லாம் பூட்டப்பட்ட நிலையில் சூம்பின கையோடு இருந்திருக்கலாம். என்றாலும் தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கிற அவனை இயேசு கிறிஸ்து தொட்டு குணமாக்குகிறார். ஏசாயா 35 அதிகாரம் 3, 5, 6 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குதுன்னா, நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவினிடத்தில் வாருங்கள். இயேசு உங்களுடைய பலவீனங்களை நீக்கி உங்களுக்கு சுகம் தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த கிரீக் வேர்டில் பிசியோதெரபிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிசியோதெரபி அப்படின்ற வேர்டு என்னென்னா, முழு சரீரத்திலையும் தெய்வீக குணமளிக்கும் வல்லமை. ஆமாம், முழு சரீரமும் நல்ல சுகமாக நல்ல விதத்தில் செயல்படுகிறது தான் பிசியோதெரபி அப்படின்னு சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு நோய் இருக்குது அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, உங்கள் சரீரத்தில் சுகர் வந்திருக்குன்னு சொல்லி வச்சுக்கிடுங்களேன். அப்படின்னா, ஐயோ சுகர் வந்துச்சே அப்படின்னு நீங்கள் பயப்படாமல் அதை எப்படி ஜெயிக்கணும், அதற்கு நாம் முதலாளியாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்லுவாங்க. நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற மாதிரி நம்ம அதை நம்முடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் சரீரத்தில் பல நோய்களில் ஏதோ ஒரு வயதான விதத்திலையோ ஏதோ பாதிக்கப்பட்டு நாம் ஊனமாகி விடுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஊனங்கள் பலவீனங்கள் வரும்போது நாம் அதை ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். அப்படி ஜெயித்தோன்னா பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்துவிட முடியும். அருமையானவர்களே, மிஷினரிகள் நம்ம நாட்டுக்கு வந்தவர்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள். அதில் அவர்கள் செய்த ஊழியங்களில் இன்னொரு பிரதானமான ஊழியம் பார்த்திங்கன்னா, இப்படி சரீரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்த ஊழியங்கள். குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், மதர் தெரசா அவர்கள் இன்றைக்கும் முடக்கப்பட்ட முடவர்கள், குஷ்டரோகிகளுக்கான ஹோம் என்று பல வைத்து, பார்வையற்றவர்களுக்காக ஹோம் என்று வைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலியில் ஆனி ஜேன் என்ற ஒரு அம்மா, அவர்கள் பார்வையற்றவர்களுக்கு என்று அந்த அம்மா, மிஷினரி அம்மா, ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார்கள். அதே போல் கிளாரன்ஸ் என்ற ஒரு தாயார் காது கேளாதோருக்கு என்று சொல்லி டெஃப் அண்ட் டெஃப் பள்ளிக்கூடத்தை இன்றைக்கும் பாளையங்கோட்டை குலவணிகர் புறத்தில் ஒரு பிரம்மாண்டமாக எழும்பி நிற்கிறது நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அருமையானவர்களே, திருநெல்வேலி பேராயர் டேனியல் என்பவர் இருக்கும்போது அவங்க செய்த ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, சற்று தெளிவில்லாத ஒரு குழந்தைகள், இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களுடைய திறன்களை வளர்க்கிறதுக்கு என்று சொல்லி சிறப்பான பள்ளியை உருவாக்கினார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நாமும் முந்தி கொள்ள வேணும். என் நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்ம குடும்பத்தில் பர்த்டே, நம்ம பிள்ளைகளுக்கான வெட்டிங் டே, இல்லையென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கான பர்த்டே வரும்போது தயவு செய்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது இப்படிப்பட்ட இடங்களுக்கு, பார்வையற்ற இடங்களுக்கு, குஷ்டரோகிகளுடைய ஹோம்களுக்கு, இல்லையென்றால் முதியோர் விடுதிக்கு நாம் நம்முடைய குழந்தைகள் அழைத்து செல்ல வேண்டும். தேவையில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்க்கும்போது இந்த குழந்தைகளோட மனதில் எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட பலவீனங்கள் தரலையேன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிறது மாத்திரம் இல்லாமல், தேவையோடு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் அவர்களுக்காக வர ஆரம்பிக்கும். என் அன்புக்குரியவர்கள், நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நாமும் நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்ம ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஆதிவாசி குழந்தைகளுக்கான விடுதிகளை நடத்துகிற அந்த குழந்தைகளுக்கு நம்ம கல்வி சொல்லிக் கொடுக்குறோம். சமீபத்தில் தினேஷ் என்ற ஒரு சகோதரன் நம்முடைய விடுதிக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வரப்பட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சு யாரை எடுத்தாலும் கல்லை தூக்கி எறிவான், கடிப்பாம்பத்தடுங்க, மிகவும் கொடூரமானவன். ஆகவே அவனை ஏதாவது ஒரு விதத்தில் கொண்டு விட வேண்டும் அப்படின்ற இருக்கிற நிலையில தான் நம்முடைய மிஷினரி அவரை வந்து ஹோமுக்கு கூப்பிட்டு வந்தார். ஆனால் பாருங்கள், 2 நாள் மட்டும்தான் கொஞ்சம் கலவரம் பண்ண ஆரம்பித்தவர். அதுக்கப்புறம் இந்த தினேஷ் முற்றிலும் மாற்றப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி அப்புறம் வேதத்தை படிக்க ஆரம்பித்து ஒரு உற்சாகமான மனநிலையோடு
தேவையோடு மாறிவிட்டார். நாங்கள் இங்கே போயிருக்கும்போது பேப்டிசம் எடுத்தார். எடுக்கும்போது தினேஷ் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஐயா என்னை போல முரட்டாட்டமாக லேகியோனாக என்னுடைய வட்டாரத்தில் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலையின் ஊழியத்தை செய்ய வேண்டும். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஆண்டவர் அதிசயங்களின் தேவனாக, அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். ஏசாயா 53வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்றும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட அந்த தழும்புகளால் நம்ம எல்லாரும் சுகமாகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட உற்சாகம் நம்ம எல்லாரையும் திடப்படுத்த வேண்டும். நம்மத்திலே வாழ்ந்து முடித்த ஒரு பெரிய மனுஷி ஹெலன் கில்லர் என்ற ஒரு தாய். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்க நாணயத்தில் ரூபாய் நோட்டில் அவங்களுடைய படம் இடம்பெறும் அளவுக்கு அவர்கள் சிறந்த அச்சுவராக மாறியிருந்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்புக்குரியவர்களே, அவங்க சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவங்க பெற்றவர்களே அந்த மகளை கொன்றுவிட வேண்டும் என்று யோசித்த காலம். ஏன்னா கடிக்கிறது, கையில் கிடைக்கிற பொருளை தூக்கி எறிகிறது, முகத்தில் காரி துப்புகிறதுன்னு சொல்லி பயங்கரமான சேட்டை. ஆகவே அந்த சிறு வயசில் அந்த குழந்தை பெண்ணை அந்த அட்டுழியத்தை தாங்க முடியாமல் அந்த பேரண்ட்ஸ் ரொம்பவும் வேதனைப்பட்ட காரங்கள் உண்டு பெற்றுடுங்க. ஆனால் ஒரு டீச்சர் இந்த ஹெலன் கில்லரை நான் என்னுடைய மகளாக எடுத்து வளர்க்கிறேன் என்று அந்த பிள்ளையை பொறுப்போடு கூட எடுத்து வளர்த்தார். அவங்கள குறித்த இந்த சின்ன குறும்படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த டீச்சரை கூட பல முறை அடிப்பதும் கடிப்பதும் தூக்கி வீசுவதும் போன்ற, ஒரு முறை சாப்பிட்டுருக்கிற தட்டையே சாப்பாடோடு தூக்கி அவங்க மேலே வீசிடுறாங்க. இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சகித்து அந்த தாயார் அந்த பிள்ளைக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்கிறதையும், அவருடைய வாயிலே வார்த்தை வருவதை அப்படியே வாயை அசைத்து அசைத்து காட்டுகிறதையும் அருமையானவர்களே நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. நம்ம வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைய திறன் வாய்ந்தவர்களை உருவாக்குவதற்கு அந்த ஒரு டீச்சர் எப்படி அர்ப்பணித்திருந்தார்களோ அப்படி நம்ம அர்ப்பணித்து செயல்பட்டோன்னா நல்லபடி உருவாக்க முடியும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, அப்படி உருவாக்கி இந்த கிரேட் அச்சீவராக அந்த அம்மா மாறி இருந்தாங்க. உலகத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாறியிருந்தார்கள். என் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு நோய், ஒரு பலவீனம் வந்துருச்சுங்கிறதுக்காக முடங்கி போயிடாதீங்க. திடன் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு பச்சாதாபத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள். என்னை எடுத்துக்கொண்டால் அருமையானவர்களே, சுகர் டெய்லி 2 times இன்ஜெக்ஷன் போடணும். பார்த்துக்குங்க, காலையில் மாத்திரை, ராத்திரி மாத்திரை. அருமையானவர்களே, நிறையா கவனித்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று உண்டு. இவைகளை நான் செய்யாமல் இப்படி நோயாயிருச்சேன்னு சொல்லி நான் படுத்துட்டேன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியா முழுவதும் சுமார் 740 கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் சுமார் 7500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கறதுக்கும் பயன்பட்டுருக்க முடியாத, மாதந்தோறும் ஒரு 458 குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு பயன்பட்டுருக்க முடியாத. அருமையானவர்களே, நாம் முடங்கி போகக்கூடாது. உங்களை வைத்து ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அதை செய்வதற்காக எழும்புங்கள். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி முடங்கி கிடக்கும்போது யாத்திராகமம் 15:20 ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒரு தண்ணீரை அந்த மரத்தை விட்டு அந்த தண்ணீரில் போடு அப்படின்னாரு. கசப்பான அந்த தண்ணீர் சுவையாக மாறிடுச்சுன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. உங்களுடைய கசப்பான வாழ்க்கை இயேசுவை நோக்கி பாருங்கள், சுவையாக மாறிவிடும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுவையாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஆகவே ஊனமுற்றவர்கள் நம்முடைய குடும்பங்களில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய திறன்களை தூண்டி விடுகிறதுல நம்ம எல்லாரும் கவனமாக இருக்கணும். பஞ்சாபில் அருமையானவர்களே, ஒருத்தன் கேவல் சிங் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறதுல அதிக உற்சாகம். நாங்கள் போயிருக்கும்போது, ஐயா நான் சாகிறதுக்குள்ளே இத்தனை சபை உருவாக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி தரிசனத்தெல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தான். கடைசியாக நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லும்போது அங்கேயே உட்காந்துருந்தான். அப்போ தான் மிஷினரியிட கேட்டோம், என்ன இவர் இவ்வளோ தரிசனத்தை உற்சாகத்தோடு பகிர்ந்து கொண்டார், இங்கேயே உட்கார்ந்துருக்கார என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் சொன்னாங்க, ஐயா அவர் ஆண்டோடைய ஊழியத்தை சிறப்பாக செய்கிறாரு, இந்த சபையும் அவர் தான் பொறுப்பாக நடத்துகிறாரு, ஆனால் அவருக்கு 2 கால்களும் கிடையாது. அவர்கிட்ட கேட்டோம், எப்படி தரிசனத்தை யாரையா பிடிச்சிட்டு ஏதாவது கிராமத்துக்கு மோட்டார் சைக்கிள்
சைக்கிள் வச்சு எப்படியா போய் சேர்ந்துருவையா, அங்கே நான் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். இதுவரைக்கும் 21 பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என் மூலம் குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். 6 பேர் நான் ஜெபம் பண்ணி மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறான்னு சொல்ல. ஒரு கேவல் சிங், முடக்கப்பட்டவன், 2 கால்கள் இல்லாதவன். ஆகவே என் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வைத்து நம்ம மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். பெரிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஜன்ஸ்டின் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, அவருக்கு தெளிவாக வாய் பேசவே முடியாது பார்த்துடுங்க. அதே மாதிரி மின்சார பல்பு கண்டுபிடிச்சார்ல தாமஸ் ஆல்வா எடிசன், அவருக்கு 2 காதுகளுமே கேட்காது பார்த்துக்குங்க, டெஃப் அண்ட் டெஃப் மாதிரி தான். ஆனால் ஆண்டவருக்காக அவர் செய்த காரியம் பெரிய காரியம் இல்லை. அருமையானவர்கள், ஒரு முறை அவருடைய ஆய்வு கூடாரமே தீப்பிடித்து எரிந்து விட்டது பார்த்துடுங்க. அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆய்வு கூடாரத்தில் ஐயோ எல்லாம் போயிடுச்சுன்னு அவருடைய மனைவி கதறும்போது அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாமா, நீ அப்படி ஒன்றும் கதறாத, அந்த நெருப்புக்கு முன்னால் என்னுடைய வெளிச்சம் தெரிகிறது பாரு, அந்த நிழல் தான் எனக்கு இன்னொரு புது காரியத்தை செய்யும்னு சொல்லி தன்னையே அவர் மோட்டிவேட் பண்ணி கொண்டார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, தினம் தினம் நாம் சாப்பிடக்கூடிய தண்ணீரை ஆசீர்வதித்து, உணவை ஆசீர்வதித்து அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் வீட்டு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடியே ஆண்டவர் பெரிய சுகத்தையும் குணமளிக்கு வல்லமையையும் தருவார். தேவனுடைய பார்வையில் ஒரு மாற்றுத்திறனாளியை போல இருந்த மோசே இன்றைக்கும் அவரை அசைக்கிறதற்கு உலக அளவில் தலைவர்கள் யாருமே எழும்பலன்னு சொல்லி பெரிய பெரிய ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் லீடர் தான் மோசே. அவர் மிகவும் பலவீனமானவர். அப்படியானார்கள் அன்பானவர்களே, உங்களுடைய தீர்மானங்கள் என்னன்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இப்படி பலவீனப்பட்டவர்கள் அவர்கள் அப்படி யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே சமயம் அவங்களுக்குள்ளே இருக்கிற திறன்களை நம்ம ஊக்கப்படுத்துவோம். அருமையானவர்களே, நம்ம பல இடங்களில் அப்படிப்பட்டவங்க பிச்சை எடுக்கிறத பார்க்குறோம். தயவுசெய்து அவங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு பதிலாக நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், உனக்கு ஒரு தொழில் தரேன், நீ செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாமே. என்னிடத்தில் குழந்தைகள் யாராவது பிச்சை எடுத்தாங்கன்னா நான் சொல்லுவேன், நீ வாரியாயம் கூட நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்துக்குங்க. ஒருவேளை அவங்க ஓடி போயிடுவாங்க, அது இருக்கட்டும். அருமையானவர்களை, பிச்சை போட்டு காலமெல்லாம் அவர்களை பிச்சைக்காரர்களாக வைத்திருக்கிறது என்பது தேவ சித்தம் கிடையாது. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தது போல நாமால இயன்ற நன்மைகளை நாம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, சில நேரங்களில் அவர்களுடைய வேலைகள் எதையுமே அவர்கள் செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க. அவர்களை நாம் எந்த விதத்திலையும் ஊனப்படுத்தாதபடி அவர்களுக்கு உதவி செய்யலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம ரோட்டில் போயிட்டு இருப்போம். சில நேரங்களில் பார்வை இல்லாதவர்கள் ரோடை கடக்கிறதுக்கு ரொம்ப தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நம்முடைய வாகனத்தை நிறுத்தி, ஓரமாக நிறுத்தி, அவங்க போக வேண்டிய அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ரோடை மறித்து அவங்கள கொண்டு போய் அந்த பக்கம் சேர்க்கலாமே. இப்படி செய்த புண்ணியம் ஒரு நாள் நம்ம விட்டு போகாது பார்த்துடுங்க. என் அன்புக்குரியவர்களே, செய்த புண்ணியம் ஒரு நாள் நம்ம விட்டு போகவே போகாது. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே சொன்னபடி அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருமண நாட்கள், நம்முடைய விருந்துகளை இப்படிப்பட்டவர்கள் தங்கியிருக்கிற இடங்களிலே சென்று நம்ம கொண்டாடும் போது, இல்லைன்றால் நம்முடைய குழந்தைகளை ஆண்டுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்ம அழைத்து செல்லும்போது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தரிசனம், எதிர்காலத்தில் நான் என்ன செய்யணுன்றத குறித்த ஒரு தெளிவான நோக்கம், பார்வை. அது மாத்திரம் இல்லை, தேவையற்ற தெண்ட செலவுகளில் நம்முடைய குழந்தைகள் ஈடுபட மாட்டாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக என்னுடைய சம்பாத்தியங்கள் செலவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் நினைப்பார்கள். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் நொந்து போகாதபடி நமக்கு தேவன் தந்திருக்கிற திறன்களை சிறப்பாக பயன்படுத்துகிற இடத்துல நம்ம எல்லாரும் எழும்புவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம பைபிளில் தாவீதை எடுத்துக்கிட்டோன்னா, சவுலின் குடும்பத்தார் யாருக்காகவும் நான் எதாயிலும் நன்மை செய்ய வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சவுலின் குடும்பத்தார் தாவீதை ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நம்முடைய விரோதிகளுடைய குடும்பம் யாராவது இருக்காங்க, அவங்க வீட்டில் அப்படிப்பட்ட தேவையோடு முடக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கும் நன்மை செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிங்கள்னு சொல்கிறாரு, உங்களை பகைக்கிறவர்களை நேசியுங்கள், ஆசீர்வதிங்கள்னு சொல்கிறார். தாவீது அதை தான் செய்தார். என் அன்புக்குரியவர்கள் அப்போ தான் சொல்கிறாங்க, இஸ்மவேல்னு அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனுடைய தாய் அவனை தூக்கிட்டு ஓடும்போது கீழே விழுந்து 2 காலம் முடக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனேயே தாவீது என்ன சொல்ல, அவரை கூப்பிட்டு வாங்க, என் வீட்டில் என்னோட அவர் இருக்கட்டும், என்னோட போஜனம் பண்ணட்டும்னு சொல்லி ஒரு முடக்கப்பட்டு ஒரு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அவருக்கு
தாவீது அடைக்கலம் கொடுத்து தன்னுடைய அரண்மனையிலே அவரோட தங்கும்படி வைத்து இளவரசரை போல போஜனம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பகைஞர்கள், நமக்கு விரோதமானவர்கள், எதிரிகள் என்று இருந்தாலும் அவர்களை நாம் வெறுத்து தள்ளாதபடி ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்கிறவர்களாக நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் நம்ம மூலமாக கர்த்தருடைய நாமம் மையப்படும். அந்த குடும்பத்தாரும் நம்ம மூலமாக இவனோடு இருக்கிறவர் தான் கடவுள்னு சொல்லி நம்ம மூலமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அறிக்கையிட ஆரம்பிப்பார்கள். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேத புஸ்தகத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படி தேவையிலுள்ள ஜனங்களெல்லாம் சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தினாரோ, நாமும் நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த பூமியில் செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக இருப்போம். பாருங்கள், நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே தீமை வரவே வராது பார்த்துடுங்க. ஏன்னா சங்கீதம் 41 முதல் 2-3 வசனம் எழுதியிருக்கு. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடு வைப்பார். படுக்கையிலே கிடக்கிற அவனை கர்த்தர் எழுந்து நடக்க பண்ணுவார், படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாலிப பிள்ளை அந்த பார்க்கில் ரொம்ப அழகாக உட்காந்து பாட்டு பாடுறான். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்களெல்லாம் மன்னித்தார்னு சொல்லி அந்த மகா பாடல் பாடி சந்தோஷமாக கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பாடல் சத்தம் கேட்டு ஒருத்தன் வரான். அவன் அந்த பிள்ளை பார்த்து சொல்கிறான், மகளே, ரொம்ப அழகாக இருக்கிற, நல்ல பாடல் தாளந்த கடல் உனக்கு தந்திருக்கிறாரு, அதனால தான் இவ்வளோ அழகாக நீ பாடிட்டு இருக்கிற. என்னைய பாரு, வேலையும் கிடையாது, உடல் முழுவதும் யாரும் பார்க்கக்கூடாத தோற்றம், என் மூக்கை பாரு, சப்பி போய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுமா. அந்த மகா சொல்கிறா, அருமையான சகோதரரே, நான் இந்த இடத்துல உட்கார்ந்து பாடுறேன்னா என்னை யாராவது தூக்கொண்டு வச்சாதான். எனக்கு 2 கால்களும் கிடையாது. என் மனசுக்குள்ளே இயேசு வந்து விட்டார். அவர் எனக்கு கொடுத்த மாபெரும் சந்தோஷத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லணும், என்னுடைய சமாதானத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும், என்னுடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல இருந்து நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த இயேசு உங்களையும் பலப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, இப்படி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சின்ன பலவீனத்தை குறித்து பெருசாக பேசி ஏன் டிஸப்பாயிண்டடாக இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழும்புங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் 30, 60, 100 ஒவ்வொருவருக்குள்ளாய் பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். யாராயிலும் சரீர பலவீனத்தோடு நொந்து போய் உடைந்து போய் தங்களுக்குள்ளாக ஒரு ஆண்டவரே ஒரு பச்சோதாபத்தை வளர்த்து பரிதவித்து கொண்டிருப்பார்கள் என்றால் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அந்த பச்சோதாபத்திலிருந்து வெளியே வரும்படி, ஐயோ என் நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி தங்களையே நொந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த நிலையிலிருந்து வெளியே வரும்படி என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எழும்பும்படி ஆண்டவரே நிற்கிறவே செய்வீராக. அப்படி என்னை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய குணமளிக்கு வல்லமை, உம்முடைய விடுதலை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட பேசட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே? உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே? உங்களுடைய பங்குகள் என்ன? நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் STIN 0061767, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.